ஏங்க வாங்க எல்லாரும் முனியம்மா கடை இதுதான். மதுரையில் போட்டிருக்கேனாக்கும் கடை. என் கடை வந்து தள்ளுவண்டி கடை தான். தள்ளுவண்டி கடையை பார்த்துக்கங்க. இது தாங்க வடை கடை. ஏங்க எல்லாரும் சமோசாவை நல்லா மூடி போடுங்கண்டிங்க. நல்லா அதெல்லாம் நல்லா சுத்தபத்தமாக தாங்க கொடுப்போம். ஏன்னு கேளுங்க, நம்ம பிள்ளைகள் இது தான் சாப்பிடுதுங்க. நல்லா கடையை வந்ததே ஆரம்பித்த உடனே சமோசாவை நல்லா பொறிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏண்டா சந்தை கடைக்குள்ளே இப்போ தான் ஜனம் பூரா உள்ளே போயிருக்கு. அவங்க வர்றப்ப நம்ம வேகத்தில் பொறிச்சு கொட்டி கட்டி வச்சிடணும் பார்த்துக்கோங்க. ஏன்னு கேளுங்க, தட்டில் நிறைய இருந்தால்தான் ஆளுங்க ரெண்டு வாங்குவாங்க. ஆளுங்க ஒருத்தர் வரமாட்டாங்க சந்தை கடையை பொறுத்தளவுக்கு. அப்படியே கோகோண்டு வந்து அப்படியே குமுகுமுகுமுண்டு அப்படியே கொட்டி கிடக்குமுங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் கோண்டு ஒரு கும்பல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தட்டில் இருக்கிற எல்லாமே மொத்தமாக காலியாயிருங்க. அதுக்கப்புறம் அடுப்பை வேகமாக கூட்டி வச்சு கடன்னு பொறிப்பேங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் நேரம் வரைக்கும் இருக்குங்க, இருட்டடை வரைக்கும். இருட்டான உடனே வீட்டுக்கு போயிருங்க. ஏன்டா பிள்ளை குட்டியெல்லாம் வீட்டில் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்க. அது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். காசு வேணால் உழைக்கிறது ரொம்ப முக்கியன்றதை விட பிள்ளைங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்டா அதுகளுக்கு தான் நம்ம உழைச்சிட்டு கிடக்கோம். அதனால் எங்கள் அம்மா போயிரும் பார்த்துங்க. எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் நான் மட்டுமே பார்த்துங்க அரிச்சு கொட்டி அப்படியே மடித்து கொடுப்பேங்க. இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஏக்கா அந்த தொழிலில் லாபம் இருக்காண்டு. லாபம் இல்லாமல் எந்த தொழிலுமே யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு சின்னதாக பாருங்கள், பக்கத்தில் வருங்களேன், வெறும் பிரண்டையை ஒடிச்சிட்டு வந்து காட்டில் விளைஞ்சி இருக்கிற பிரண்டையை ஒடிச்சிட்டு வந்து விற்கிறாங்க. அதில் லாபம் இல்லாமல் யாரும் எந்த யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எனக்கு இதில் சின்ன வருமானத்தில் சின்ன லாபம் கிடைக்குமுங்க, கிடைக்காமலாம் இருக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு உதவியாக இருக்கணும்ல. ஏங்க மனுஷனுக்கு வாழ்க்கையில் பணம் முக்கியம் இல்லைங்க, சந்தோஷம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணக்கூடாதுங்க. இப்படித்தான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு வரமுறையோட முன்னேற்றத்தை பாதையில் போனோம்னா நம்மளுக்கும் பெருமைங்க, நம்ம இப்போ கட்டிக்கிட்டு நம்ம புருஷனுக்கும் பெருமைங்க. அதை யோசனை பண்ணிக்கிட்டு தானுங்க கடையில் நான் நல்லபடியாக கடையை ஒழுங்காக நடத்திக்கிட்டு இருக்கேங்க. கடைக்கு வாங்க வர பெரிய மனுஷங்க வந்தாகண்டா என்னையா வடை வேணும்னு கேட்பேன். கொஞ்சம் நம்ம நடுத்தரமான ஆளுண்டா என்னன்னேன்னு கேட்பேன். கொஞ்சம் மரி பயிலில் மட்டை பயிலில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன வடைப்பு வேணும்னு கேட்பேன். ஏண்டா என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அங்கே வாங்க வரவர்களுடைய மனசை மாற்றி போடும்னு நான் நினைப்பேங்க. அப்போ தப்பான எண்ணங்கள் இருந்தால் கூட அவங்க மனசை ஏப்புன்னு சொல்கிறப்ப அடடா நம்ம ஆத்தா மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணி நம்மகிட்ட தப்பாக நடந்துக்கிற மாட்டான்றது என்னோடய எண்ணமுங்க. அது எந்த அளவுக்கு சரின்றது ஒரு 7-8 வருஷமாக கடை நடத்துகிற எந்த பிரச்சனையும் ரோட்டில் நடத்திக்கிட்டது இல்லைங்க. எவ்வளவு காசு சம்பாரிச்சிட்டு வந்து புருஷனுக்கு கொடுத்தாலும் புருஷன் மைண்டில் ஓடுறது என்னதான் இருக்குண்டா, பிரச்சனை இல்லாமல் எங்கனையும் எதையும் நடத்தணும். இப்போ யூடியூப் நடத்துகிறேன் நான், இதுக்குள்ளே வேறு யாரு கூடயும் பேசிக்கிட்டு அவங்களோட பழகிக்கிட்டு இப்படி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் புருஷன் இதில் லட்சம் சம்பாரிச்சாலும் வேணாம் முடியாத்தா, நீ என்னடி குடும்பத்துக்கு எடுத்து போடுவருக்கு நிப்பாட்டுறியா அப்படின்னு நிப்பாட்டி போடுவாருங்க. இதுவே பாருங்கள், நான் பாட்டுக்கு வீடியோ போட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலையும் உழைக்கவும் பார்த்துக்கிட்டு வச்சுக்கங்களேன், ஆஹா நம்ம பொண்டாட்டி என்னைக்கு மாதிரியே இருக்காயா, அதுலேயும் இதில் ஒரு 10-5 வருமானமும் வருதுயா, நல்லபடியாக போடட்டும் அப்படின்னு புருஷன் கை கொடுப்பாருங்க. இதை தேங்க பொம்பளையே புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம சம்பாதிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு புருஷனே ஏனாதானு பேசுகிறது, புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறதில்ல. மரியாதை மதிப்புண்டா என்னன்னு நினைக்கிறிய? புருஷன் பார்த்து பயந்து அப்படின்னு நடுங்கிறதா? அப்படிலாம் இல்லைங்க. பேச்சுவார்த்தைகளையும் நம்ம நடந்துக்கிற முறையில் இருந்தாங்க மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை கொடுத்தோம்னு வச்சுங்களேன், எவ்வளோ பெரிய ஆணவம் பிடிச்ச ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளைக்கு கீழே அடங்கி போவாங்கங்க. அந்த மாதிரி தாங்க என் புருஷனுக்குரிய மரியாதையை என்றைக்கும் குறைக்கக்கூடாதுன்னு நினைப்பேங்க. அப்படி நினச்சிக்கிட்டு தான் இந்த கடை ரோட்டோரத்தில் கடை உடையில கூட நான் யார்ட்டையும் எந்த வம்பு தும்பும் வச்சுக்கிற மாட்டேன். வியாபாரம் அக்கா வந்து வாங்குறாங்க, கண்ணில் ஊற்றி வாங்கி உள்ளே போட்டுக்கிருவேங்க. மழை காலத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமுங்க, மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 7 மணி 7:30 வந்து வேலையை முடிச்சுட்டு திரும்ப வந்து என்கிட்ட ஜாயின் பண்ணிடுவாருங்க. அவர் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மனசாக கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்க. ஏன்னு கேளுங்களேன், ஒரே மனசாக வடை போட முடியும். இல்லைன்னா இங்கே கருகுதான்னு பார்க்கணும், இங்கே இவங்களுக்கு வடையை மடித்து கொடுக்கணும், அதே சமயம் கணக்கையும் பார்த்து கொடுக்கணும். அப்படின்றப்ப கஷ்டமாக இருக்குங்க. அதில் ஆள் வேறு நின்றுக்கிட்டு ஏக்கா எனக்கு இந்த வடை வேணும் அந்த வடை வேணும்னு ஆள் வேறு சுற்றி நின்றான்னு வச்சுங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போயிடும். ஐயோ இன்னும் காணாமே புருஷனா, என்ன பண்ணுறது இந்த ஆள் என்னையா இன்னும் காணா அப்படின்ட்டே யோசனையாக இருக்கும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்பாலாம் மனுஷன் வந்துட்டாரியாண்டு ஒரே நிம்மதியாக வடையை போடுவேன் பார்த்துக்கோங்க. இப்படி தாங்க என் வியாபாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நல்லபடியாக பொம்பளைங்க வீட்டில் இருக்கிறவங்க அதாவது பெரிய பணக்காரர்களுக்கு இது சாதாரணம், என்னடா இது கடை அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஏழைப்பட்டவங்க, புருஷன் குடியாரனாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டா நல்லா தாங்க இருக்கும். அதெல்லாம் குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு இதில் ஓடும் பார்த்துக்கோங்க. நல்ல வியாபாரம் ஓடும். நம்மளுக்கு வந்து பொருள்களை தரமான பொருள்களை போட்டு கொடுக்கணும். நம்மளுக்கு காசை மட்டும் முக்கியம் பண்ணிக்கூடாது, நல்ல ருசியவும் கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப மக்கள் வந்து ஈஸியாக வாங்குவாங்க. இந்த கடையை நான் ஆரம்பிக்கிறப்ப ஒரு வடை 5 ரூபாய்க்கு போட்டேன். பக்கத்தில் பார்த்துக்கோங்க, ஆள் கூட்டத்தை பார்க்குறத பார்த்துட்டு ரோட்டில் போகிற வரவங்க பார்த்ததில்ல ஒருத்தவங்க வந்து திடீர்னு கடையை போட்டாகுதுங்க. 3-10 ரூபா 3-10 ரூபான்னு கடையை போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வர சனம் பூரா அங்கே போய் குமிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வருமானமே இல்லை பார்த்துக்குங்க. மனசுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த 3-10 ரூபாய் வாங்கி மக்கள் சாப்பிடட்டும்,
சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு நம்ம கடைக்கு வருவாகையாண்டு கொஞ்சம் சரக்கு கம்மியாக போட்டுக்கிட்டு அப்படியே கடையை ரன் பண்ணேங்க விடாமல். பார்த்தீங்கன்னா நான் நினச்சது மாதிரியே ஒரு மாதத்துக்கு அங்கே வாங்கியிருப்பாங்க, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்துங்க அது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம விவரமாக சொல்ல விரும்பலை, ஒரு வியாபாரியை நம்ம குறைச்சி பேசக்கூடாது. அப்படியே மக்கள் வந்து திரும்பி நம்ம கடைக்க வந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறிய? நம்ம பொருள் தரமாக போடுறது தான். எந்த ஒரு லாபத்தை எதிர்பார்க்காம, லாபம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதிக லாபத்தை எதிர்பார்க்காம நல்ல தரமான பொருள்களை போட்டு அங்கே செய்கிறப்ப வடை வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வியாபாரம் நம்மளுக்கு எதிராக போட்டால் கூட அதில் நம்ம முன்னேறி வந்துடலாமுங்க. அப்படித்தாங்க இப்போ வந்து நான் ஒரு பொம்பளையாக நின்று வீட்டில் 11 மணி ஆகும் பார்த்துக்கோங்க இந்த கடையெல்லாம் முடிச்சுட்டு போக. வீட்டுக்கு போகிறப்ப நானும் என் புருஷனும் பேசிக்கிட்டே போவான், இப்படிலாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஈஸியாக சம்பாரிச்சு போடுறாங்களப்பா அஜிமானு அப்படின்ட்டு. ஏண்டி ஈஸியாக சம்பாதிக்கிறவன் எவ்வளோ ஈஸியாக சம்பாரிச்சானோ அதே வேகத்தில் அவனுடைய கையில் இருக்கிற பணம் கடவுள் விற்குன்னு உருவிட முடியும். ஆனால் நம்மளை மாதிரி உழைக்கிறது, அன்னன்னைக்கு உழைச்சி அன்னன்னைக்கு 10-5 காசை பார்க்குற நம்மளுக்கு கடவுள் அப்படியே வாழ்க்கையை கொண்டுட்டு போங்க அப்படின்னு என் புருஷன் சொல்லுவாருங்க. என் புருஷனு ரொம்ப நல்ல மனுஷங்க, எதையுமே தடை சொல்ல மாட்டார் பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளை கவுரதை பார்த்துக்கிட்டு இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லையில தான் பொம்பளைகளுடைய வளர்ச்சி கம்மியாகுதுங்க. ஆனால் அந்த அவங்க ஏதோ ஒன்று முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சியை நம்ம போய் உதவி பண்ணாட்டாலும் அவங்க முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்குற ஆம்பளையை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பொம்பளையை முன்னுக்கு வந்துடலாமுங்க. அப்படித்தான் என் புருஷன் இந்த வடைக்கடையை ஆரம்பிக்கிறப்ப சிரிப்பார், கிண்டல் பண்ணுவார். ஆனால் இதை போடாத எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குன்னு ஒரு நாளும் சொன்னதில்லை. அப்புறம் பார்த்துங்க நல்ல வியாபாரமாகி நல்ல சேல்ஸ் ஆனவுடனே அவரும் இந்த கடையில் வந்து ஜாயின் பண்ணி அப்படியே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் யூடியூப் ஆரம்பிக்கையிலையும் எல்லோரும் என்னப்பா அசிங்கமாக கமாண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னப்பா முண்டாட்டி நாட்டில் இல்லாதது உலகத்தில் இல்லாத நம்ம சாதி ஜனத்தில் யாரும் இப்படி பேச மாட்டாங்க, இப்படி பேசிக்கிட்டு கிடக்கு, சொல்லி வைக்க மாட்டியாச்சுமே அப்படின்னு அப்படி பேரும் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரு என் பொண்டாட்டியோட பேச்சு என் பொண்டாட்டியோட நடத்தையும் எனக்கு தெரியுமையா அப்படின்ட்டு எதையும் கண்டுக்கிற மாட்டார் பார்த்துங்க. இன்றைக்கி நான் அந்த யூடியூப்பில் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கேன். யார் வந்து நம்மளுக்கு காசு தந்து உதவி பண்ண போகிறதில்லைங்க. இப்படின்னு முடியாமல் விழுந்துட்டேன்டா நம்மளுக்கு தூக்கி ஆத்தாடி நம்ம சொந்தக்கார பிள்ளை நம்ம மாமன் பிள்ளை விழுந்துருச்சு அப்படின்னு காசு கொடுக்க போகிறதுக்கு கிடையாது. நம்மளே நம்மளை முன்னேற்றிக்கிறணும், அதுக்காகத்தான் அப்படியே உழைச்சிட்டு கிடைக்குங்க. என்னோடய உழைப்பில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மற்ற நான் 10 பேருக்கு போய் இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அசிங்கமாக பேசுகிறவங்களையும் அசிங்கமாக இதில் நடந்துக்கிறவங்களையும் லைக் பண்ணி இந்த சமுதாயத்தை கெடுக்கிறத விட இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மக்களுக்கு நீங்கள் கொண்டு சேர்த்தீங்கன்னா அதுவும் சமூகத்துக்கு செய்கிற ஒரு நல்ல சேவையாக்கும். அதனால் நீங்கள் லைக் பண்ணிக்கிட்டா இன்னும் கூட 4 பேர்த்துக்கு இந்த வீடியோவை கொண்டு சேர்க்குமுங்க. அதுக்கு தான் லைக் பண்ண சொல்கிறோம். அப்படி கூட 4 பேர்த்துக்கு சேர்க்குறப்ப என்னுடைய வீடியோ இன்னும் பாப்புலர் ஆகும். பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் இதில் வருமானமும் வரும், அதையும் ஒத்துக்கிறணும்ல. அப்படி பண்ணி என்னத்தையோ பண்ணி விடுங்க. இப்படித்தான் நான் வியாபாரம் பார்க்குறேன். நல்ல வடைக்கடையில் நல்ல ஒரு இதுதான் பார்த்துக்குங்க. என்ன குட்டி வடையாக போட்டிருக்கேன்னு நினைக்காதிய. இது 3 ரூபாங்க. 3 ரூபான்னு ஆசைப்பட்டு ஓடுறாங்கன்னு இந்த ஒரு வடையை மட்டும் 3 ரூபாய்க்கு பட்டேன். நல்லா சின்ன வடையாக இருந்தாலும் பொறுப்புன்னு இருக்குமுங்க. ஆமாம், இதைத்தான் விரும்புகிறாங்க. பெரிய வடையாக இருந்தால் உள்ளே வேகாமல் இருக்குக்கா. ஏன்டா நம்ம ரொம்ப அதிகமாக ஹீட் வச்சு போடுறதுனால வேகாமல் இருக்குன்னு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதே சின்னதாக போட்டோம்னா நல்லா 3-10 ரூபாண்டு கொடுத்து அப்படியே வைங்க. சமோசாலாம் 6 ரூபா, சமோசா 7 ரூபா, பஜ்ஜி இதுகெல்லாம் வந்து பார்த்துக்குங்க 6 ரூபா பார்த்துக்குங்க. இவ்வளோ தான் சேல்ஸ் பண்ணி வைக்கிறேன். நல்ல வியாபாரமாகும். வியாபாரம் வந்து ஒரு நாளைக்கு அன்றைக்கி மட்டுமே நல்லா எவ்வளோ காசுன்னு சொன்னேன்ட்டு எங்கள் அம்மா என்னை கம்பெடுத்து அடிக்குமே இல்லாட்டி சொல்லிவிடுவேன். நல்ல வியாபாரமாகுங்க. ஒரு நாளைக்கு போடுற காசை வச்சு ஒரு மாதத்துக்கு நான் குடும்பத்தை ஓட்டி போடலாம். அந்த அளவுக்கு வியாபாரமாகும். நீங்களும் நல்லபடியாக முயற்சி பண்ணுங்க. வீட்டில் பொம்பளைகளாக இருந்துக்கிட்டு சும்மா வீட்டில் படுத்து கிடந்துக்கிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காமல் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். நல்ல வருமானம் வருது, புருஷன் நல்லா சம்பாதிக்கிறாருண்டா நல்லபடியாக வீட்டில் இருங்கத்தான். ஆமாம், இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி இருக்கே வடக்கடை அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த பெருமை உரை என் சீமானுக்கு தாங்க சேரும். என் சீமான் தாங்க என்றைக்குமே என்னை வந்து மனசால் வருத்தப்பட வழங்க மாட்டார். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கைகாலை பிடிச்சி விடுவாருங்க. அதில் கிடைக்கிற சுகமே தனிங்க. புருஷங்களை பொண்டாட்டி பிடிக்கிற சுகம் தனி, பொண்டாட்டியால் புருஷன் பிடிக்கிறது அதில் ஒரு அன்புயா அப்படின்ட்டு சும்மா வீட்டில் எடுத்துக்கிட்டு அந்த அனுபவமே கூடாது. நம்ம உழைச்சிட்டு வந்து நம்ம பொண்டாட்டி நம்மளுக்காக வேலை பார்த்தா வேர்த்து அப்படின்ட்டு நம்ம கையை பிடிச்சி நம்ம புரிச்ச விடுறப்ப அதில் பாசமும் பண்பும் கலந்து போயிருக்குங்க. என்றைக்குமே பிரிவினைன்றது இருக்காது பார்த்துக்குங்க. என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இந்த வடக்கடையிலேயே நான் யோசனை பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினச்சேன்னா எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன். என் தங்கச்சியை கட்டி கொடுத்துவிட்டேன். நான் ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டிவிட்டேன். இன்னும் நம்ம வாட்டுக்கு பொழைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதே. கடவுள் என்ன வழி விடுதோ அந்த வழியில் போய்கிட்டே இருப்போம்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கங்க. எப்படி என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க.
புருஷன் பொண்டாட்டி அனுநியமாக இருக்கணுன்றது பேச்சு மொழியில் சொல்லக்கூடாதுங்க, நடத்தையில் நடத்தி காட்டணும். நம்ம புருஷனை யாரும் மரியாதை குறையில்லாமல் நடத்தணும்னா முதல்ல நம்ம பொண்டாட்டி அதை மனசில் வச்சுக்கிறணும். நம்ம புருஷனுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறப்பதான் நம்மளை சுற்றி இருக்கிற சொந்த வந்தவும் மரியாதை கொடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு கல்யாணத்தில் இன்னாரு இங்கே வா அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயய்ய சீமா பொண்டாட்டி சீமானுக்கு இப்படித்தான் கூப்பிடுவார் அப்போ நம்மளும் கூப்பிட்டான்னா அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகும். அதுவே என் புருஷான மரியாதையோட எண்ணங்கன்னு நான் கேட்குறப்ப மற்ற சொந்த வந்தவங்க ஆத்தாடி அவள் பொண்டாட்டியை கரெக்டாக கண்ட்ரோலாக கொண்டு வரேன், நல்லா கோபக்காரனாக இருப்பேன் போல் நம்மளும் மரியாதை கொடுக்கணும்பியா அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் புருஷனுக்கு பொண்டாட்டி மாதிரிக்கு நல்ல மரியாதை கொடுங்க. உங்களுடைய மரியாதையை புருஷன் மனசில் எண்ணி என்றைக்கு அதை மாறாமல் வழி நடத்தி கொண்டு வருவார். இப்படித்தான் நான் குடும்பம் நடத்துகிறேன், என் குடும்பம் நடத்துகிற அனுபவத்தை தான் சொல்கிறேன். சும்மா பேச்சுக்காலுக்கு வீடியோவில் என்னத்தையாவது பேசுவான், என்னத்தையாவது கதை கட்டுவோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நான் என்ன என் வாழ்க்கையில் வாழ்கிறேனோ அதைத்தான் உங்ககிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி 11 மணிக்கு வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா சமையக்கட்டில் என்னத்தையாவது காமாச்சோமான்னு சமைச்சி வச்சுருக்கேன், சாப்பிடுவான். இருந்தாலும் கடையிலையும் வாங்கிட்டு போயிடுவான். ஏன்னு கேளுங்க, உழைக்கிறது ஒரு வயிற்றுக்கு தானே, வயிற்றை துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கடையில் என்னென்ன இருக்கோ எல்லாம் வாங்கிட்டு போயிடுவேன். சந்தை கடையில் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தை சாமான் வாங்க போனோம்னா 10 மணிக்கு எல்லாமே வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. ஒன்றுமே காய்கறி இருக்காது, 1-2 பேர் காய்கறி போட்டிருப்பாங்க. அதில் கேட்டு கடை ஓடுறதுனால என்கிட்ட வடை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க, அவங்க காய்கறியில் எங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க. அப்படியே பண்டமாட்டு முறையில் மாற்றிக்கிட்டு வந்துடுவோங்க. பழம் கிளம்பலாம் நிறையா வாங்கிட்டு வருவேன் பிள்ளைகளுக்கு. ஏன்னு கேளுங்க, நம்ம உழைக்கிறது நம்ம பிள்ளைகளுக்காகத்தான். வயிற்றை துரோகம் பண்ணி காசு சேமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே அளவு நம்ம அளவுக்கு மீறியும் செலவழிக்கக்கூடாது. நம்மளுக்கு வருமானத்துக்கு ஏற்றாப்புல செலவழித்து நம்ம புருஷனை கஷ்ட நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாடு ஓணும்ட்டாரு, எங்கள் வீட்டுக்காரோட பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டேன் பார்த்துக்குங்க. எதுக்கு? நீங்கள் இல்லாமல் நான் தனிமையில் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம், அதுங்க தனிமையில் ஒழுக்கமாக வாழ்கிறது என்னால் முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக முடியாது சிம்யா. அப்போ என் வாழ்க்கையில் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறத விட நான் உங்களோட கஷ்டப்பட்டு வாழ்ந்துருவேன். கஷ்டம்ன்றதை விட உங்களோட இருக்கிறப்ப அந்த கஷ்டத்தை கூட நான் பெருசாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதேன். அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டு பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்ட என்னை மன்னிச்சு அப்படி என் பொண்டாட்டிக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கு மாதிரி, நீ இதை எப்படி வெளியில் சொல்ல முடியாமல் இருந்திருக்குன்றாரு. உண்மையிலேயேங்க என் புருஷனை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்றத நான் உணர்ந்ததுனால தான் அன்னைக்கு பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டேன். பணங்காசு ரொம்ப முக்கியம் கிடையாது, பணங்காசை நம்ம ஊர்லேயே சம்பாரிச்சு போடலாம் பாண்டு இந்த மாதிரி முடிவெடுத்து இந்த மாதிரி சம்பாரிச்சேங்க. என்னுடைய எண்ணம் சரிதானங்க, நம்மளுடைய ஒழுக்கம் நம்மள்கிட்ட தாங்க இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் தான்